சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. சக்தி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அம்மாவுடைய அருள்வாக்க பத்தியும் அந்த அருள்வாக்க புரிஞ்சுக்கிற விதமா கதைகள் சொல்றோம். ஒரு நன்னெறி கதைகள் மூலியமா நம்ம பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் நம்ம இதை சொல்றோம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சாதான் நம்ம நம்ம குழந்தைங்களை நம்ம வழிநடத்த முடியும். அந்த கதைகள் மூலியமா நம்மளுக்கு நல்ல ஒரு மனசுல பதியும்படி நல்ல கருத்துக்களை கொடுக்குறோம். நம்ம இந்த சேனல் மூலியமா அந்த ஒரு தொண்டை நம்ம செய்ய அம்மா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் தவறாம இந்த கதைகளை கேட்டு அதன் பிறகால நம்ம வாழ்க்கைய வழி நடத்திக்கிட்டு போகணும். நல்ல சொற்களை பேசுவதாலும் நல்ல அறிவுரைகளை மற்றவங்களுக்கு சொல்லுவதாலும் நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படுது. நம்ம நல்லதை திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல நம்ம நல்லது செய்ய 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 நம்ம பாவங்கள் தீர்க்கப்படுது. அதனாலதான் அம்மா எப்பவுமே நல்லது செய்யுங்க, நல்லதை நினைங்கன்னு சொல்றாங்க. நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல குணம், நல்ல பண்பு இதெல்லாம் வேணும் அம்மா அடிக்கடி சொல்றாங்க. நாம நினைக்கலாம் இந்த கதைகளை கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் நினைக்கிறோம். குழந்தைங்களாம் நினைக்கலாம் அந்த கதை கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் நமக்குன்னு நினைக்கலாம். இந்த கதைகளை ஆன்மீக பற்றிய கதைகளை கேட்பது, ஆன்மீக சிந்தைகளை வளர்ப்பது, ஆன்மீகத்தை பற்றி நினைத்து நிற்பது, மற்றவங்களுக்கு அதே மாதிரி ஆன்மீக கதைகள் கடவுளை பற்றிய கதைகளை மற்றவங்களுக்கு சொல்வது. அப்ப இதனால நல்லதை பத்தி மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளை அறியாமல் செய்த பாவங்கள் தீர்க்கப்படுது. இப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு வழி தவறி இருக்கிறவங்களுக்கு நல்வழி காட்டினோம்னா அவங்க வாழ்க்கை திசை மாறி நல்ல நிலைமையில வந்துச்சுன்னா அது அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்ப அந்த சந்தோஷ மகிழ்ச்சியானது நமக்கு ஒரு நல்ல புண்ணியத்தை கொண்டு வந்து சேரும். அதனால நம்ம பாவங்கள் தீர்க்கப்படுது. அதனாலதான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லது செய்யுங்க, நல்ல குணங்களை வளர்த்துங்க, நல்ல பண்புகளை வளர்த்துங்க, நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்களும் நல்லபடியா வாழும் சொல்லிட்டு அம்மா அடிக்கடி எதிர்பார்க்கறாங்க. சரி, நம்ம அம்மாவுடைய அருள்வாக்கு பார்ப்போமா? அம்மாவுடைய அருள்வாக்கு ஒண்ணு, எல்லாவற்றிற்கும் காரண காரியம் உண்டு. என்னையும் என் வழிமுறைகளையும் ஆராயாதே, அவை உன் சிற்றறிவுக்கு எட்டா. இதுதான் அம்மாவின் அருள்வாக்கு. இந்த அருள்வாக்க பாத்தீங்கன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. எந்த காரியம் செய்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நமக்கு ஏன் இப்படி நடந்தது, நமக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மூளையை வச்சுக்க நம்ம ஆராயிரும். ஆனா கடவுள் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அவர் எதுக்கு கணக்கு போட்டு வச்சுக்கிறாரு, எது செய்தா நமக்கு நன்மை தருமோ அதுதான் கடவுள் கொடுப்பார். காலம் தாமதமானாலும் சரி, பொறுத்திருந்தோம்னா கடவுள் என்னைக்குமே நமக்கு நன்மையே செய்வார். அதனால நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு என்று அதை ஏத்துக்கிற மனப்போக்கத்தோடு நம்ம பொறுமையா தவமா காத்திருந்தோம்னா அதுவே நமக்கு வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டும். அவசரப்பட்டு நம்ம உடனே ஒரு செயலை செய்துட்டோம்னா அது நமக்கு நன்மையா தெரியலாம். ஆனா பின்னால் அது நமக்கு என்ன தீமை விளைக்க போது நமக்கு தெரியாது. அதனால கடவுள் ஒரு சில தாமதமா கொடுத்தாலும் அது கடைசியில் நன்மைக்காக தான் கொடுப்பார் என்பது நிச்சயம். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த கதைகள் மூலியமா பார்ப்போமா? அந்த ஊர்ல ஒரு நந்தன் ஒரு ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு ஆசை. வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும். வெளிநாட்டிலேயே தங்கி அங்கேயே வாழ்ந்து நிறைய சம்பாரிச்சு நல்ல நிலைமையில வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கனவும் கூட. கனவா அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதனால அவன் என்ன செய்ய நிறைய படிச்சான். மேலும் மேலும் நல்லா படிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டான். நிறைய டிப்ளம் பட்டம் நிறைய வாங்கினான். நல்லா உழைச்சான். அதுக்கேத்த மாதிரி நிறைய பட்டங்கள் எடுத்து நல்லா படிச்சு முடிச்சான். படிச்சு முடிச்சது மட்டும் பத்தாம நிறைய வெளிநாட்டுக்கார கம்பெனிகள்லாம் அவனுக்கு வேலைக்கு விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருந்தான். அவங்களும் விண்ணப்பங்கள்லாம் சரி செய்து பார்த்துட்டு அவனை நேர்காணலுக்கும் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு முறையும் நேர்காணலுக்கு கூப்பிடும் போதும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். எப்படியாவது நம்ம இந்த வாட்டி செலெக்ஷன் பண்ணிடுவாங்க, நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம், நிறைய சம்பாதிச்சு நல்ல நிலைமை இருக்கலாம்னு அவன் நினைப்பான். ஆனா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு என்ன வரும், நேர்காணலை பார்த்து முடிச்சு கொஞ்ச நாள், இந்த முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இந்த முறை நீங்க தேர்ந்தெடுக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இதே பதிலே அந்த நிறுவனங்கள் வரும். இதை பார்த்த உடனே அவன் மனசு சோர்ந்து போயிடுவான். என்னடா இது ஒரு வருஷம் இல்ல பல வருஷம் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அவங்க கூட படிச்ச மாணவர்கள் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சு முடிச்சு அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா நந்தனுக்கு மட்டும் ஒவ்வொரு முறையும் வேலை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு தாமதமாகிட்டே இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி அவன் வாழ்க்கை ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ஒரு தடவை அவனால இனி பொறுக்கவே முடியாது, நம்மளால நம்ம இனி எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு போய் சாமி கிட்ட போய் ரொம்ப கத்துறான், அழுகுறான். என்ன என் வாழ்க்கை உனக்கு அவ்வளோ லேசா போயிடுச்சு, அவனுக்கு அவ்வளோ சாதாரணமா என் வாழ்க்கையை நீ எடுத்துக்கிட்டியே,
எனக்கு மட்டும் நான் எவ்வளோ நாளா அந்த வேலைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன். ஒவ்வொரு வேலைக்கு எவ்வளோ படிச்சு முடிச்சு எல்லா டிப்ளோம் என்ன வாங்க வச்ச, நல்ல பட்டதாரி ஆக்குன. நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தேன். ஆனா வேலைக்கு மட்டும் ஏன் எனக்கு இவ்ளோ சோதனை பண்ற? எனக்கு வேலையே குடுக்க மாட்றியே! எந்த கம்பெனிலயும் எனக்கு வேலைக்கு எடுக்க மாட்றாங்களே வெளிநாட்ல. நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு இப்படியே என் காலம் முடிஞ்சிருமா? எனக்குன்னு ஒரு காலம், எதிர்காலம் ஒண்ணு நல்லா அமைத்து தர மாட்டியான்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கத்தி அழுவுறான், பொலம்புறான். இப்படி போய் கடவுள்கிட்ட சாமிகிட்ட கும்பிட்டுட்டு, கோயில்ல கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து 1 வாரம் கழித்து 1 வாரம் சென்று, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனில வெளிநாட்டு கம்பெனிலேருந்து அவனுக்கு வேலைக்கு வாய்ப்பு வருது. வருது. அவனும் ஏதோ ஒரு காரணத்துல அவனும் நேர்காணலும் பசைய பண்றான். அவன் நேர்காணலுக்கும் போய் பார்க்குறான். அப்போ நேர்காணலும் அவன் செய்து முடிச்சுட்டான். நேர்காணல் முடிச்ச பிறகு அவனுக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவனுக்கு வேலை தட்டிக்கிட்டே போயின்னு இருக்குது. அதனால இந்த தடவை ஏதோ ஒரு நம்பிக்கையில நேர்காணலும் செய்றான். நேர்காணல முடிச்ச உடனே அவனுக்கு பதில் வருது. இந்த முறை நீங்கள் வேலையில எடுத்துட்டாங்க அவன. அவனுக்கு ரொம்ப வேலையில அவன வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. இத பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கடவுள் ஒரு கண்ண திறந்துட்டாரு. கை மேல பலன் கிடைச்சிருச்சு. அதுவும் இல்லாம நாம விருப்பப்பட்ட கம்பெனில, நம்ம விருப்பப்பட்ட வேலையில, நம்ப நம்ப எதிர்பார்த்ததோட அதிகமான சம்பளத்துல ஒரு கம்பெனில நல்ல வேலை கிடைச்சது வெளிநாட்டுலன்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்பட்ட வெளிநாட்டிலே கிடைச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டுக்கு போக ஆயத்தம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏற்பாடு பண்ணும்போது வெளிநாட்டுக்கு போக உள்ள என்ன பண்ணணும்? மருத்துவ பரிசோதனை ஒண்ணு, மருத்துவ சான்றிதழ் குடுக்கணும்ல. அதனால என்ன செய்யறான்? மருத்துவ பரிசோதனைக்கு போறான். சான்றிதழ் வாங்க போறான். அங்க வந்து டாக்டருங்க அவன செக் பண்ணி பார்த்துட்டு, நந்தன் கிட்ட சொல்றாங்க, "நந்தா, இப்போதைக்கு நீங்க வெளிநாட்டுக்கு முடியாது. ஏன்னா, உங்கள் உடல்நிலை அப்படி இருக்குது. உங்களுக்கு மருத்துவ சான்றிதழ் எங்களால வழங்கப்பட முடியாது. ஏன்னா, உங்க வயித்துல ஒரு சின்ன கட்டி ஒண்ணு வளருது. அந்த கட்டிய வந்து அதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுக்காம நீங்க வெளிநாட்டுக்கு போக முடியாதுன்னு" சொல்லிர்றாங்க. எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. இத கேட்ட நந்தன் ஆடியே போயிர்றான். ரொம்ப மனம் வெறுத்து போயி, ரொம்ப கவலையில ரொம்ப அழுவுறான். கடவுளே கை கெட்டது வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி எல்லாம் நீ குடுத்தும், இப்ப என்னால வெளிநாடு முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சே! என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? சொல்லிட்டு ரொம்ப அழுது, ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிட்டான். இருந்தாலும் என்ன பண்றது? இப்போ தற்போதைக்கு அவனோட வெளிநாட்டு போறத தள்ளி வச்சுட்டாங்க. சரி உடனே ஒரு சிறந்த மருத்துவர பார்த்து அவங்க வந்து பரிசோதனை பண்ண போறான். என்ன செய்றாங்க. அப்ப டாக்டர் பார்த்துட்டு, "உங்க வயித்துல ஒரு கட்டி இருக்குது நந்தன். அந்த கட்டிய வந்து நம்ப சிகிச்சை அளிச்சு அத ஒழுங்கா முறைப்படி செய்தரணும். அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு பிறகு பார்க்கலான்றாங்க." சரி உடனே என்ன செய்றான், மருத்துவத்துக்கு தயாராகிட்டு, அ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்குறான். அவன் நல்ல நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் நல்ல வெகு விரைவா அவன் சீக்கிரமா குணமாயிர்றான். நல்ல சீக்கிரமா குணமாயிட்ட பிறகு ஒரு நாள் டாக்டர் அவன கூப்பிடுறாரு. மருத்துவர் கூப்பிட்டு, "நந்தா, இப்ப நீங்க வந்து நல்லா பரிபூரணமா குணமாயிடுச்சு. என்ன ஒண்ணு, இந்த கட்டி வந்து நீங்க முன்னாடியே வந்திருந்தாலும், இந்த கட்டிய கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அல்லது நீங்க வெளிநாடு போயிட்ட பிறகு கட்டிய செஞ்சு கண்டுபிடிச்சிருந்தா கூட, இந்த கட்டி ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கும். உயிருக்கு இருக்கும். அதனால முன்னாலாம, பின்னாலயும் இல்லாம நீங்க கரெக்ட்டான நேரத்துக்கு இப்ப வந்திருக்கிறீங்க. இது கடவுள் செயல் தான். நீங்க முன்னாடியே வந்திருந்தாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்திருக்க முடியாது. பின்னால போயிருந்தாலும் கட்டி பெருசா எங்க உயிருக்கே ஆபத்தாகிருக்கும். எதுவுமே இல்லாம, முன்னாலயும் இல்லாம, பின்னாலயும் இல்லாம கரெக்ட்டா தாராளமா வெளிநாட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு மருத்துவ சான்றிதழ் குடுக்குறாரு. உடனே நந்தனும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அவன் எதிர்பார்த்த அந்த கம்பெனிக்கு, அவன் எதிர்பார்த்த சம்பளத்துக்கு நல்ல வேலையில போய் ஜாயின்ட் ஆயிடுறான். இப்பதான் நந்தன் நினைக்கிறானாம். அதாவது கடவுள் வந்து நமக்கு இவ்வளோ தாமதமா வேலை குடுத்ததுக்கு ஏதோ ஒரு காரணம், காரியம் இருந்துக்குது. நம்ம வயித்துல இருக்கிற கட்டி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சு, மருத்துவர் அத ட்ரீட்மெண்ட் குடுத்து நம்மள காப்பாத்தணுன்றதுக்காக வேண்டி தான் கடவுள் இவ்வளோ தாமதம் பண்ணியிருக்கிறாருன்னு அப்பதான் புரிஞ்சுதாம். அப்பதான் நந்தனுக்கு என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, அவன் வேலை வந்து இவ்வளவு தாமதமாகினே போயிருக்கிறது காரணம், அவன் வாழ்க்கையில தோல்வி அடையணுன்ற அப்படிங்கிறது இல்ல. அவன் தோல்வி அடையணுன்றது அப்படி இல்ல. அதாவது அவன் உயிர் காப்பாத்தப்படணும். அதனால இந்த கதையில நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தாமதம் அப்படின்றது தவறான விஷயம் இல்ல. தாமதம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கிற தண்டனையும் இல்ல. நாம நினைக்கிறோம் தாமதம்னா, ஐயோ! நம்மள கடவுள் தண்டிக்கிறாரு. நமக்கு இது தவறானது நமக்கு எது லேட்டானா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். அதனால தாமதம் என்பது தவறான விஷயம் இல்லை. தாமதம் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கிற தண்டனையும் இல்லை.
ஏன் தாமதம் ஆகுது? அந்த தாமதத்துக்கு கடவுள் இப்ப குடுக்கறதுக்கு காரணம் வந்து, அந்த தாமதத்திற்கு பின்னாடி நாம் பார்க்காத பின்னணி ஒண்ணு நடக்குது. நமக்கே தெரியாத பின்னணி ஒண்ணு நடக்குது. ஒரு அ விபத்து ஒண்ணு தவிர்க்கப்படுது. ஒரு அபாயம் ஒண்ணு தவிர்க்கப்படுது. அதுதானே இந்த பையன் வாழ்க்கையில நடந்திருக்குது. ஆனா நமக்கு என்ன நெனைக்கிறோம்? நமக்கு தாமதம் நமக்கு தாமதம் ஆயிட்டாலே, நம்ம கடவுள் குடுக்குற தண்டனைன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அந்த செயல் செய்ய போகும்போது ஏதோ ஒரு கதவு நமக்கு மூடப்படுதுன்னா, அத நெனச்சு நம்ம சாபம்ன்னு நெனைக்கக் கூடாது. அல்லது அந்த அத வந்து இது தப்பாவும் நினைக்கக் கூடாது. சாபமாவும் நினைக்கக் கூடாது. தப்பாவும் நினைக்கக் கூடாது. ஏன்னா, இந்த நமக்கோசரம் ஒரு கதவு மூடக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏன் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணிட்டோம். எல்லாம் வந்து போச்சு. நம்ம கடைசியில செய்ய வேண்டிய வேலை முடியிற நேரத்துல டக்குன்னு அந்த இடம் நின்னு போச்சுன்னா, நாம என்ன நினைக்கணும், எதிர்பார்க்காத கதவு டக்குன்னு மூடிட்டாங்களே! என்னடா நம்ம நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ! அதுக்கு தான் அது ஒரு பெரிய சாபக்கேடா ஆயிப்போச்சோ! நம்மள கடவுள் தண்டிக்கிறாரா? அப்படின்னு தப்பா நம்ம நினைக்க வேணாம் அந்த தாமதத்தை. ஒருவேள வந்து கடவுள் வந்து நம்ம விதியே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த செயல செய்யறதுக்காக வேண்டி கூட, அந்த கதவு மூடப்படலாம். அதனால இறைவன் செய்யும் இந்த தாமதம், ஒரு காலம் நமக்கு தண்டனையும் அல்ல, நமக்கு பாதுகாப்பு தான் அந்த தாமதம். ஒவ்வொரு செயல்லயும் தாமதம் ஆகுதுன்னா, அது நமக்கு ஏதோ பாதுகாப்பு கவசமா கடவுள் குடுக்குறாருன்னு நம்ம நெனச்சுக்கணும். அதனால சக்திகளே நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதம் ஆகும்னா, நம்ம நெனைக்கிறோம். நெறைய பேருக்கு கல்யாணம் தாமதம் ஆயிட்டே இருக்கும். குழந்தை பிறப்பு தாமதம் ஆகட்டும், வேலை இன்னும் நெறைய வீடு கட்டுற செயல் எவ்வளோ தாமதம் ஆகிட்டே இருக்கும். நமக்கு காரணமே புரியாது. அதுக்கு பின்னால கடவுள் என்ன காரணம் வச்சுக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் கடவுளோட இதுக்கு பின்னால நமக்கு இன்னொரு பெரிய பாதுகாப்பு கடவுள் குடுக்க விரும்புறாரு. ஒரு பெரிய அபாயத்த தவிர்க்க முயற்சி பண்றாரு. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் கடவுள் இவ்வளவு தாமதம் பண்றாரு. நம்ம மனப்பூர்வமா அத ஏத்துக்கணுமா? இந்த தாமதமும் நமக்கு ஒரு தவமாக மாறும். ஒரு தாமதமோட நமக்கு தவமா மாத்திக்கிட்டு போய்க்கிட்டே இருக்க. தவம் பண்ற மாரி தாமதத்த தவமா ஒரு ஒரு காலத்த ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த தவத்தோடைய பலன் கண்டிப்பா நமக்கு கிட்டும். நீங்க இது என்ன ஏதோ சாதா கதைன்னு நினைக்காதீங்க. இதே மாரி நம்ம அம்மாவுடைய பக்தருடைய கதை ஒண்ணு. அ நல்ல தொண்டர். நல்ல பக்தர், தொண்டர். அவங்க குடும்பமே அம்மாவ கும்பிடுறவங்க. அவங்களுக்கு அந்த கணவன் மனைவியருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனும் அம்மா சின்ன வயசுல இருந்தே அம்மா பார்த்து வளர்ந்த பையன். நல்லா படிச்சு, நல்லா பட்டம் பெற்று, நெறைய படிச்சு முடிச்சு நல்லா பட்டம் பெற்று, நல்ல வேலைக்கெல்லாம் அம்மா கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் வேலைக்கு போறத பத்தி அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்தியாவுல இருக்கிற வேலைக்கு கேட்டாலும், அம்மா வேலை செய்ய வேணாம், போய் தொண்டு செய். அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்க்கலாம் அம்மா தட்டி கழிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாரி அந்த பையனுடைய தகுதிக்கு ஏற்பவே வெளிநாட்டில இருந்து நெறைய வேலைகள் கிடைச்சது. ஒவ்வொரு தடவையும் போகக்குள்ளேயும் அம்மா வந்து தள்ளி, தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவனுக்கும் புரியவே இல்ல. என்னடா அவன் சொந்தக்காரங்கலாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பையன் வளர்த்து, நல்லா படிச்சு முடிச்சு இருக்கிறான். இவனுக்கு ஒரு வேலை வாங்காம என்ன நீங்க கோயில் கோயிலுன்னு தொண்டுன்னு இருக்கிற பையன் போய் கோயில்ல தொண்டு செய்ய விட்டுன்னு இருக்கிறீங்கன்னு சொந்தக்காரங்க அந்த ஒரு முறை என்ன பண்ணாங்க, அந்த பையனுக்கு வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு விண்ணப்பம் வந்தது. அவனும் என்ன பண்ணான், அந்த வேலையில எடுத்துக்கிட்டு போய் அந்த விண்ணப்பத்தாள கொண்டு போய் அட்மிஷனுக்கு கொண்டு அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க பாத பூஜைக்கு போயிருக்கிறான். பாத பூஜைக்கு போன அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அப்பலாம் அருப்பு கொடுத்து உள்ள இருக்குது பாத பூஜை. அவன் வெளிநாட்டு கம்பெனில அந்த விண்ணப்பத்தாள எடுத்துட்டு அவன் ஆர்டர் வந்துருக்குது. வேலை ஜாயின் பண்ண சொல்லி வேலைக்கு ஆர்டர் பண்ண வந்துருக்காங்க. அந்த வேலைக்கு போக வேண்டிய அந்த தாள கொண்டு போய் அம்மாட்ட குடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளிநாட்டு வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர காட்ட போகக்குள்ள அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த பேப்பர அப்படியே சுருட்டி கசக்கி அந்த பாத பூஜை குடுத்து வெளியில வாசல்ல வீசிட்டாங்களாம். ஒண்ணுமே சொல்லலையாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அம்மாக்கும் பையனுக்கும். என்னடா அம்மா இப்படி சுருட்டி வீசிட்டாங்களே! போய் தொண்டு பாருடா போடா அப்புறம் பார்த்துக்கலான்னு இப்படியே சொல்லிட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்க கணவர்கிட்ட சொன்னோனே, அவங்க கணவர் சொன்னாராம், "நீங்க சரியா கேட்டுருக்க மாட்டீங்க அம்மாகிட்ட. இப்படிதான் பண்றீங்க நீங்கன்னு" சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பாரு. அப்புறம் இப்படியே போயிடுச்சு. அந்த பையனும் தொண்டு செஞ்சுன்னே இருக்கிறான். எந்த கம்பெனிக்கும் வேலைக்கும் போகல. திடீர்னு ஒரு அடிக்கடி பாத பூஜைக்கு அவங்க போறவங்க தான். அப்பலாம் அம்மா ஒண்ணுமே சொல்லல. திடீர்னு ஒரு தடவ பாத பூஜைக்கு போகும்போது அம்மா சொன்னாங்களாம் அந்த பையன பார்த்து. அந்த பையன் மட்டும் தனியா போயிருக்கிறான் பாத பூஜைக்கு. அந்த பையன் போனப்ப அம்மா, அப்பா சொல்லியிருக்காங்க, "போட்ட கம்பெனில இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தியா? உங்க அம்மா, அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒரே பையன் நீ. நீ அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தன்னா, இந்நேரம் நீயே இறந்து போயிருப்ப." அவனுக்கு ஒண்ணும் புரியலையாம். அப்பதான் அம்மா சொன்னாங்களாம், "பாத்தியா அமெரிக்கால அந்த ட்வின் டவர் 2 டவர் இடிஞ்சு விழுந்தது தெரியுங்களா? ஏதோ 2006ஓ 5 வருஷம் ஞாபகம் இல்ல. அந்த வருஷம் தெரியுமா குண்டு வெடிச்சு ஃப்ளைட் வந்து மோதி அந்த கட்டடம் ஃபுல்லா இடிஞ்சு விழுந்து அதுல இருந்தவங்க எல்லாம் இறந்து போனாங்க தெரியுங்களா? அதுல தான் இந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கணுமா.
அம்மா இப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிப்போச்சு, இவனும் மறந்துட்டான். அதனால தான் உன்னை நான் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவேனான்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா? முக்காலும் முடிந்த நம்ம அம்மா, அந்த பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு, அந்த வேலையை இவ்வளவு நாளும் தாமதம் பண்ணி வேலைக்கே போக விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்ப இவன் அம்மா கேட்ட உடனே இவனுக்கு ஒண்ணும் புரியல. உடனே போய் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாத்துக்கிறான். நம்ம எந்த கம்பெனில எந்த இதுல வேலைக்கு போட்டோம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்திருக்கிறான். பார்த்ததுல அந்த அந்த 54 அடுக்கு மாடி கட்டடத்துல தான் இவனுக்கும் வேலை. அந்த எந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததோ, அந்த மாடியில தான் இவனுடைய வேலையும் அங்கதான் அமைஞ்சிருக்குது. இத முன்கூட்டியே அறிந்தான். பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ரொம்ப கதறி அழுதுக்கிறாங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி. "இப்ப பார்த்தீங்களாம்மா, அம்மா என்ன வேலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களாம்மா? அன்னைக்கு பேப்பர கசக்கி தூக்கி போட்டாங்க. நம்ம மனசு கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நான் உயிரே போயிருக்கணுமா? இன்னைக்கு என் என் வேலைய இவ்வளோ நாள் என்ன தாமதம் பண்ணி தொண்டு செய்ன்னு சொன்ன அம்மா, இன்னைக்கு என்னுடைய கர்ம வினை, ஊழ்வினை, விதியே மாத்தி அமைச்சுக்கிறாங்க. அவன் அங்க போயிருந்தா இறந்திருக்கும். அப்ப இந்த தாமதத்துக்கு பின்னால அம்மா இந்த தாமதம் இவ்வளோ நாள் அவன வேலைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பாம அம்மா தாமதம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தாமதம் நம்மலாம் அவனுக்கு அம்மா குடுக்குற தண்டனையோ, ஊழ்வினையும், கொடுமையோ நம்ம நெனச்சோம். இல்ல. அம்மா அந்த தாமதத்துக்கு பின்னால ஒரு பின்னணிய ஒரு ம அவனே பார்க்க முடியாத ஒரு பின்னணி நடந்துக்குது அந்த இடத்துல. இன்னைக்கு அந்த பையன் நல்லபடியா திருப்பி வேற ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயி, அவனுக்கும் ஒரு குழந்தை கல்யாணம் ஆயி, குழந்தை பொறந்து, இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருந்து, இன்னமும் அம்மா கிட்ட வந்துகிட்டு அந்த பிள்ளைங்க, பேர பசங்க எல்லாரும் குடும்பத்தோட இன்னைக்கு அம்மா கிட்ட வந்துக்குன்னு போயின்னு இருக்கிறாங்க. அப்ப அம்மா இந்த பையனுக்கு வேலைய இவ்வளவு நாள் தள்ளி போட்டதுக்கும், தாமதம் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்களா? இவனுடைய உயிர் காப்பாத்தப்படணும். அதனால தான் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு காரிய காரணம் உண்டு. நமக்கு அது தெரியாது. "என்னைக்கு என் வழிமுறைகளை மாறாயதுன்னு" அம்மா சொல்றாங்க தெரியுமா? "உன் அறிவுக்கு எட்டாதுன்னு." ஏன் அம்மா நம்மள தள்ளி போடுறாங்க? ஏன் நமக்கு தள்ளி போடுறாங்க? நமக்கு அம்மா மேல கோவம் தான் வரும். ஆனா, கடவுள் எல்லா தாமதத்துக்கும் ஒரு நல்ல ஒரு காரிய காரணம் இருக்கும். நமக்கு அதெல்லாம் புரியாது. அதனால இனிமேல் பட்டு நம்ம வாழ்க்கை தாமதமானாலோ, தள்ளி போனாலோ எதனால நமக்கு தெரியாது. அத நம்ம ஒரு தவமா ஏத்து வாழ்ந்தோம்னா, நம்ம வாழ்க்கை நல்லபடியா கடவுள் அமைச்சு குடுப்பாருன்னு நம்பிக்கையோட இருந்தோம்னா, நிச்சயம் கடவுள் வழிகாட்டுவார் சக்திகளா. எனவே அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை கடைபிடிச்சு வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.